next நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா expression for energy stored in the capacitor. ஒரு கெபாசிட்டருக்குள்ள எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அத நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு மேத்தமேட்டிக்கலா டெரைவ் பண்ண போறோம். let us consider the capacitor plate. சோ நம்ம ஒரு கெபாசிட்டர் parallel plate கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றோம் கேபிடல் V ன்ற ஒரு பொட்டன்ஷியலை டிஃபரன்ஸ் உள்ள சப்ளை பண்றோம். சப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படினா எனக்கு வந்து சார்ஜ் வந்து உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறேன். let us take TQ ன்ற ஒரு சார்ஜ் வந்து உள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அத நம்ம போட்டுப்போம் to transfer the charge dQ for a potential difference V. அப்ப V ன்ற ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா ஒரு பிளேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு TQ ன்ற ஒரு சார்ஜ் வந்து உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அத நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த கெபாசிட்டர் மேல ஐ மீன் இங்க ஒரு வர்க் பண்ணிருக்கேன். ஒரு வர்க் பண்ணாதான் அங்க என்ன ஆகும் சார்ஜ் வந்து நம்ம மூவ் ஆகும் தெரியும். அப்ப work done to move the charge W equal to Q into V. work done நம்ம ஃபார்முலா என்ன W equal to Q into V. இத மறந்துட கூடாது. சோ அப்ப இங்க நான் பண்ணக்கூடிய வந்து smallest amount of charge தான் மூவ் பண்றேன். அப்ப நான் work done ஸ்மால் தான். அப்ப dW is equal to capital V அப்படியே போட்றோம். Q மட்டும் dQ ன்னு போட்றோம். ரைட்டா? இப்போ நமக்கு கெபாசிட்டர் உடைய எக்ஸ்பிரஷன் தெரியும். கெபாசிட்டன்ஸ் உடைய எக்ஸ்பிரஷன் என்ன C is equal to Q by V. இதுல இருந்து நமக்கு V வேணும். எவ்வளவு பொட்டன்ஷியல் V வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் Q by C. அப்ப V equal to Q by C ன்றதை நம்ம செகண்ட் இதா வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு TQ ன்ற ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆனா இவ்வளவு. இப்போ எனக்கு மொத்தமா எவ்வளவு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அப்பனா நான் என்ன பண்ணனும்? கண்டிப்பா இன்டகிரேட் பண்ணனும். அப்ப என்னோட வர்க்கரை இன்டகிரேட் பண்ணனும். அப்ப இன்டகிரேட் ஈக்குவேஷன் 1 இன்டகிரேட் பண்ணா இன்டகிரேஷன் ஆஃப் TW is equal to W. which is equal to integration of V into dQ. Charge முத வந்து 0 வச்சுக்கிறேன். இனிஷியல் சார்ஜ் 0, ஃபைனல் சார்ஜ் வந்து Q. So 0 to Q ன்ற சார்ஜ் வந்து மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோமே. This is equation number 3. இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச V க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். V equal to Q by C. அப்ப substitute 2 in 3. The second equation third equation ல போய் substitute பண்ண போறோம். அப்ப W is equal to V க்கு பதிலா என்ன பண்ண போறோம் Q by C. அப்ப integration of Q by C into dQ. இதுல C ன்றது கான்ஸ்டன்ட் காமன் டேர்ம் அத வெல்ல எடுத்துக்கலாம். அப்ப 1 by C எடுத்துட்டீனா உள்ள என்ன இருக்கும் Q into dQ. சோ அப்ப integration of x into dx நம்ம படிச்சிருக்கோம். integration of x of dx பண்ணா என்ன வரும் நமக்கு x squared by 2. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சோ அப்ப இங்க என்ன வரும் Q into dQ பண்ணா Q squared by 2. இந்த 2 கூட வெல்ல எடுத்துட்டோம்னா now actually லிமிட் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்பர் லிமிட் வந்து q தான் லோயர் லிமிட் 0 தான் அதே வேல்யூ திருப்பி கிடைக்க போகுது அப்ப ஃபைனல் எக்ஸ்பிரஷன் w q² கீழ வந்து 2 into c 2c. this is the work done to move the charge. so charge நான் வந்து மூவ் பண்ணிட்டேனா அது எப்படி கன்வெர்ட் ஆகும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்ப work done is stored as potential energy. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சிம்பிள் எடுத்துக்கிறேன்னா u போட்டு சஃபிக்ஸ்ல e வச்சுக்கிறேன். பொதுவா பொட்டன்ஷியல்னா u ன்னு சொல்லுவோம். இங்க e போட்டா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப என்னோட வர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம் தான். அப்ப u is equal to q squared by 2c. this is equation number 5. இப்ப நமக்கு q உடைய ஃபார்முலா தெரியும் from the capacitor expression q equal to c into v. so அத போய் நம்ம என்ன பண்றோம் 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி பண்ணோம்னா u is equal to c squared v squared by 2c ன்னு வரும். c யும் c யும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் வந்து மேல ஒரு c இருக்குது. அப்ப 1 by 2 c into v squared. மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லலாம். சில இடங்கள்ல இதையும் சொல்லலாம். அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் இதுக்கு வந்து w equal to q squared by 2c ன்னு சொல்லலாம். இல்லனா 1 by 2 cv squared ன்னு சொல்லலாம். இல்ல ஃபர்தரா வந்து இத இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லலாம். சோ நமக்கு வந்து கெபாசிட்டர் உடைய வேல்யூ தெரியும். இதுக்கு முன்ன வீடியோல பார்த்தோம். கெபாசிட்டர் உடைய எக்ஸ்பிரஷன் c equal to epsilon naught a by t ன்னு ஒன்னு கண்டுபிடிச்சோம். அத 7th வச்சுக்குவோம். plus potential difference V equal to E into D. இதை 8th equation வச்சுக்குவோம். இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த 7ஐயும் 8ஐயும் equation 6ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 6 ன்றது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப U is equal to அங்க என்ன போட்டோம் 1 by 2 CV squared இதான போட்டோம். சோ இதுல போய் C க்கு பதிலா epsilon naught A by T போடுங்க. V க்கு பதிலா E into D போடுங்க. இங்க V வந்து ஸ்கொயர்ல தான இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் இங்க V squared. அப்ப E squared into D squared. சோ இதுல வந்து ஒரு t மட்டும் கேன்சல் ஆகும். அப்படிதானே கேன்சல் ஆனது போக ரிமைனிங் வந்து 1 by 2 epsilon naught இந்த ஒரு t போக ரிமைனிங் ஒரு t இல்லையா அத ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க a into d ன்னு எழுதிக்கோங்க. ரிமைனிங் வந்து e squared. இத ஈக்குவேஷன் 8 ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எனர்ஜி. நான் அடுத்து கால்குலேட் பண்ண போறது எனர்ஜி டென்சிட்டி. ஒரு வால்யூம்க்குள்ள எவ்வளவு எனர்ஜி டென்சிட்டி இருக்குது
ஐ மீன் அந்த கெப்பாசிட்டர்ன்ற அந்த வால்யூம்குள்ள டோட்டலா எவ்வளவு எனர்ஜி டென்சிட்டி இருக்கு. அப்ப எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னா எனர்ஜி பெர் வால்யூம். அப்ப எனர்ஜின்றது ஈக்குவேஷன் நம்பர் 8ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 8ல இந்த A into D ன்னு வருது இல்லையா? A னா என்ன? A for area, D for distance. அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். அப்ப இந்த ADன்ற வர வேண்டிய இடத்துல நம்ம கேபிட்டல் V சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், வால்யூம் போட்டுக்கலாம். அப்ப இத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/2 எப்சிலான் நாட் AD க்கு பதிலா கேபிட்டல் V போட்டுருக்கேன் into E ஸ்கொயர். டினாமினேட்டர்ல ஒரு V இருக்குது. அப்போ V யும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் போக ரிமைனிங் என்ன கிடைக்குது? 1/2 epsilon naught E squared. This is the energy density of the capacitor உடைய expression. Hi students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க டச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.